மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். இடைத்தேர்தல் கிடைச்ச 16% சீமானை ஏத்துக்கிட்டு சீமான் லீடர்ஷிப்புக்கு விழுந்த ஓட்டு. அங்க அரசியல்வாதி லெட்டர் பேட் கட்சியினுடைய விஜய சொல்லி அந்த ஓட்டு எடுக்கல. திராவிடமா தமிழ் தேசியமா இதுல ரெண்டாம் இடத்துக்கு இவர் முன்னேறிட்டாருங்கிறத விட எடப்பாடி களத்தை விட்டு நிற்க முடியாம ஓடிட்டாரு. அண்ணாமலை நிற்காதது பலகீனம், சீமான் நின்னது பலனு கூட தெரியாதவன் பிஜேபிக்கு பிடின்னு சொன்னா அவன் அறிவில்லாதவன், விவரம் தெரியாதவன், விஷயத்தை புரியாதவன், நாலேஜ் இல்லாதவன் அர்த்தம். யார் சொன்னாலும் பொது தேர்தலில் 15 to 20 தாராளமா வரும். இதே ஷாமன் ஏதாவது சொன்னாரா? எடுத்து பாருங்க. ஏதாவது சொன்னாரா? எடுத்துட்டு பாருங்கயா. இப்போ சீமானை பற்றி பேசுறாங்களே, யாராவது சொன்னாங்களா? பலம் நிரூபிக்காதவர் ஒரு பலம் நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக விஜய் பலம் நிரூபிச்சா நிரூபிக்கிறதுக்காக வியூக வகுப்பாளர் போட்டு நிரூபிச்சுதான் நம்ம ஒத்துட்டு போறோம். நமக்கு என்ன இருக்கு? பணக்கொழுப்பு அந்த விமர்சனம்லாம் வைக்கணும். அவர் விஜய் வைக்கலையே, பொதுவாக தானே பணக்கொழுப்புன்னு வச்சாரு. இல்ல, அந்த கேள்வி அப்படிதானே இருந்தது. அது உங்க இது. அவரு எனக்கு சமன் கொடுத்து நான் ஆஜராகிறேன், நீ ஏன் சமன் இல்லாம ஆஜராகிறான்னு தான் கேட்டார். சமீபத்தில் இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் மாத்தினாங்களே, அது உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லி தான் மாத்தினாங்க. ஸ்டாலின் தானப்பா முடிவெடுக்கிறாரு. நீ கூட இன்னும் அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்கன்னு தப்பா பேசுறிய. யார்ப்பா லீடர்? ஸ்டாலின் அவர்கள். பைத்தியாரத்தனமா பேசுற மாதிரி நீ பேசாத. வன்மம் பிடிச்சவன் காழ்ப்புணர்ச்சி கொண்டவன் தான் உதயநிதி ஸ்டாலினை மையமா வச்சு ஸ்டாலின் இல்லாத மாதிரி காட்டி பண்ணுவானுங்க. அவங்கெல்லாம் ஈவிரக்கமற்ற ஈன பயலுக. ஸ்டாலின் வெர்சஸ் சீமானுங்கிறத கொண்டு வந்தார். அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்தாச்சு. இங்க தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறது யாருப்பா? ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறியா நீ? இல்லையே. அந்த வித்தியாசம் தெரியுதுல்ல. ஒரு மனிதாபிமானமா விஷயங்களை அணுகணும். சில்லறத்தனமா எல்லாம் விஷயங்களை மீடியாவில் பிளான் பண்ணிட்டு இருக்க கூடாது. சில்லற பசங்களுக்கு வேலை தான் அது. உங்க மேல அபிமானம் உள்ளவங்களை பாருங்க. 214 கேண்டிடேட் போடுங்க. ஒரு நல்ல வாக்கு வலிமையை நிறுவீங்க. 29 உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நானே அந்த எதிர்காலத்துக்கு உங்களுக்கு துணை புரிகிறேன். விக்கிரவாண்டியில் என்ன பண்ணாரு? நானும் என் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலின்னு பேசினாரு. உதயநிதி ஸ்டாலினே இன்னும் பிளேயரா வரல. ஸ்டாலின் தான் பிளேயர். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சீமான் அவர்கள் தொடர்ந்து ஒரு லைம் லைட்லேயே இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் செயல்படுகிறாரா அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு கருத்து என்ன? ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. அது எடப்பாடி பழனிசாமியோட பலகீனம். இன்னொன்று, என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காது. ரெண்டும் தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியிலே 36% இருந்து நிற்காதது தப்பு. லீடர்ஷிப் அடி வாங்குது. நான் வன்னியர்கள் நம்பிக்கை இழக்கிறாரு. ராமதாஸுக்கு 10.5க்கு பயந்து ஓடிட்டாரியாங்கிறான் அவன். ஸோ அது பெரிய பின்னடைவு. அது இப்படி தான் கமல்ஹாசனையும் தினகரனையும் சீமான் மீறி வந்தார். இது வரலாறு. இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை லீடர்ஷிப் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கி இருக்கக்கூடாது. ஆனால் அந்த களத்துக்குள்ளே சீமானும் தவறு பண்ணார். எப்படி பண்ணார்னா, அதிமுக ஓட்டு தனக்கு வரணும்னார் நினைச்சார். போராட்டத்துக்கு போய் இது பண்ணார். விஜயகாந்துக்கு பிரச்சாரம் பண்ணதை பற்றி பேசினார். ஒண்ணுமே இல்லாத விஜய ஒரு பெரிய ஆளாட்டு, அவருக்கு 20% வாக்கு இருக்கு, அவருக்கு 40,000 ஆன்லைன் மெம்பர் இருக்குலாம் பேசினார். ஒண்ணுமே இல்லாத விஜய பேசலாமா? எடப்பாடியாவது 36% ஓட்டு, ப்ரூவ்டு லீடர். ஒண்ணுமில்லாத விஜய் போய் பேசலாமா? அதெல்லாம் பண்ணாரு. ஜானார்கிசாமி சரிதானா? அதுல என்ன ஆச்சுன்னா 1% வாக்கு தான் அங்கே ஈரோடு விக்கிரவாண்டியில் கிடைச்சிது. என்றாலும் சீமானுக்கு கிடைச்ச இமேஜ் என்னன்னா, போலரைசேஷனை கண்டு பின்னங்கால் படரியில் பட புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் ஓடிட்டாங்க. இவங்கெல்லாம் கோழைகள். எடப்பாடியே நிற்கல. சீமான் வீரனா நின்னா. 10.5 ராமதாஸ் கேட்டாருன்னா, எண்ணி கொடு, அளந்து கொடு, எண்ணி கொடு, 10.5க்கு மேலே இருந்தால் கூட கொடு, குறைவுனா குறைச்சி கொடு. அதில் பயிர் சொல்ல முடியாமல் திணறல. என்றாலும் ஓட்டு இவ்வளவு பண்ணியும் கூடலை. ஆனால் இந்த இதில் சீமான் அனுபவம் படிப்பின தானே எழும்பி வந்த தலைவர், சுயம்பா வந்த தலைவர். இந்த அனுபவத்தை உணர்ந்துட்டாரு. அப்போ அந்த விஜய்க்கு ஒண்ணுமில்ல, டக்கால்ட்டி தான் விஜய், வெறும் ஏட்டு சுரக்கா தான். ஏட்டு சுரக்கான்னு விஜய் ஏட்டு சுரக்காங்கிறத விக்கிரவாண்டியில் புரிஞ்சுக்கிட்டாரு சீமான். நீங்க கள்ளக்குறிச்சி சாராய் சோவை பார்க்க வாரீங்க,
விக்கிரவாண்டி டைமில் உங்களுக்கு 40,000 ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சே விக்கிரவாண்டியில். அப்போ ஒரு உங்களை மதித்து ஓட்டு போடலையே விஜய் ஒரு ஆளாக மதிச்சு. அப்போ நீங்கள் ஏட்டு சுரக்காதான் நிரூபித்தாதான் விஜய். நீங்கள் 26 நிரூபித்தாதான் ஒரு விஜய். ஏட்டு சுரக்காய்க்கு வந்து எடப்பாடி மட்டும் என்ன 15 சீட்டுக்கு மேலே கொடுத்துறவா போகிறாரு? கொடுக்க மாட்டார். அது அரசியல் விமர்சகர்கள், இருட்டில் இருக்கக்கூடியவங்க, கிணற்று தவளையாக இருக்கக்கூடியவங்க அந்த டைம் வரும்போது புரிஞ்சுக்குவாங்க. நிரூபித்தா அது ஒருத்தருக்குள்ள வேல்யூங்கிறது வேற. அப்போ விக்கிரவாண்டியில் பல பாடங்களை படித்த சீமான் ஈரோடு கிழக்கில் ஜம்முன்னு சூப்பராக ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். பெரியார் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், தந்தை பெரியார் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். திராவிடம் தமிழ் தேசியம். திராவிடம் தமிழ் தேசியத்தில் திராவிடத்தை எடப்பாடி ஸ்டாலினுக்கு உள்ள கொண்டு அடக்கிறாரு. ஸ்டாலின் தான் திராவிடத்துக்கு எம்பாடிமெண்ட். எடப்பாடி சிவி சண்முகம், கேபி முனுசாமி, இது செல்லூர் ராஜி, ராஜன் செல்லப்பா, இவங்கெல்லாம் ஸ்டாலினுக்குள்ள அடக்கம். திராவிடத்துக்குள்ள இந்த திராவிடம்ங்கிறதுக்கு முகம் ஸ்டாலின் தான். இவங்களுக்குள்ளதான் திராவிடர்கள் கேபி முனுசாமி எல்லாம் அடக்கம். திராவிடமா தமிழ் தேசியமானு பண்றாரு. மக்கள் மத்தியில வாண்டண்டா நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க, சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னா செல்லூர் ராஜின்னு நினைக்கிறேன் அதிமுககாரங்க சொல்லிட்டாப்புல. கேபி முனுசாமி பெரியாரை பேசுறதுக்கு எல்லாம் பெரிய வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஐயா கேபி முனுசாமி பெரியாருக்கு பாரத ரத்னாவுக்கு இன்னைக்கும் போராடிட்டு இருக்காரு, சின்சியரா போராடிட்டு இருக்காரு. பெரியாருக்கு எப்படியாவது பாரத ரத்னா வாங்கி கொடுத்துடணும்னு ரொம்ப சின்சியரா போராடிட்டு இருக்காரு. ஐயாவை சொல்லுவேன், நீங்க பெரியாருக்கு பாரத ரத்னா வாங்கி கொடுங்க ஐயா, அதுக்காக செங்குந்தர் பரையர் சமூக நீதியை நீங்க சூறையாட முடியாதுயா, அவங்கெல்லாம் விழிப்போட இருப்பாங்கிறது ஐயாவுக்கு நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். சீமானா ஸ்டாலினா? விக்கிரவாண்டியில் என்ன பண்ணாரு? நானும் என் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலின்னு பேசினாரு. உதயநிதி ஸ்டாலினே இன்னும் பிளேயரா வரல. ஸ்டாலின் தான் பிளேயர். ஸ்டாலினுக்கு ஒரு நிழல் தான் உதயநிதி ஸ்டாலின். டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின். நம்பர் 2 அதிகார மையத்தில் இருக்கலாம், ஆனால் ஸ்டாலின் தான் பேசு. ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. அதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. அப்போ இப்போ சமீபத்தில் இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் மாற்றினாங்களே, அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லி தான் மாற்றினாங்க. ஸ்டாலின் தானப்பா முடிவெடுக்கிறாரு. நீ கூட இன்னும் அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்னு தப்பா வந்து பேசுறியா? யார்ப்பா லீடரு? ஸ்டாலின் அவர்கள். பைத்தியாரத்தனமா பேசுற மாதிரி நீ வந்து பேசாத. ஸ்டாலின் தான் அங்கே லீடர். வன்மம் பிடிச்சவன், காழ்ப்புணர்ச்சி கொண்டவன் தான் உதயநிதி ஸ்டாலினை மையமாக வச்சு ஸ்டாலின் இல்லாத மாதிரி காட்டி பண்ணுவானுங்க. அவங்கெல்லாம் ஈவிரக்கமற்ற ஈன பயலுக. ஸ்டாலின் இன்னும் 10 வருஷத்துக்கு அரசியல் பண்ணுவார்ப்பா. எவன் சொன்னான் ஸ்டாலின் அரசியல் பண்ண மாட்டாருன்னு? ஸோ ஸ்டாலின் ஹெல்த்தியா இருக்கிறாரு. நீ புரியாம விஷயங்களை கேட்காத. ஈரோடு கிழக்குல சீமானை வந்து தெளிவா ஸ்டாலின் வெர்சஸ் சீமானுங்கிறத கொண்டு வந்தார். அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்தாச்சு. தெளிவா கேட்டார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப எடப்பாடி அடிச்சுட்டார் அந்த இடத்துல. கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு? அப்ப எடப்பாடி அந்த இடத்துல அடிச்சுட்டாரு. அண்ணா பல்கலைக்கழகம் பற்றி பேசும்போது பொள்ளாச்சி பாலியல் வன்முறை கொலைக்கு தீர்வு என்ன கேட்கிறாரு. அதிமுக அமைச்சர்கள் ஏன் இன்னும் கைதாகல கேட்கிறாரு. ஊழல் வழக்கு ஏன் இன்னும் முடிவுக்கு வரல கேட்கிறாரு. அப்ப இப்படி பாயிண்ட்ஸ். அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் இலவசம், இங்கேயும் இலவசம். பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன 35 to 40% மக்கள் ஆதரவை இறக்கும் போதும் பெற்றிருந்த, கோயம்புத்தூர் இடைத்தேர்தலுக்கு பிறகு இறக்கும் போதும் பெற்றிருந்த பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறத எடுத்து அதிமுகவே அடிச்சிட்டாரு. இதுதான்ப்பா ஈரோடு கிழக்குக்கும் விக்கிரவாண்டிக்குள்ள வித்தியாசம். புரியுதா? இங்க தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறது யாருப்பா? ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறியா நீ? இல்லையே. அந்த வித்தியாசம் தெரியுதுல்ல. அது துரைமுருகன் சொல்லி செய்தாரா, உதயநிதி ஸ்டாலின் சொல்லிங்கிறதெல்லாம் வேறப்பா. இப்ப முகம் யாரு, லீடர் யாரு? ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எனக்கு டெப்டி இல்லை மக்களுக்கு டெப்டின்னாரு. அது இன்னும் 10 வருஷம் ஆகுது. என்னைக்காவது அன்னைக்கு வரட்டுப்பா. புரியுதா நான் சொல்றது? ஒரு மனிதாபிமானமா விஷயங்களை அணுகணும். சில்லறத்தனமா எல்லாம் விஷயங்களை மீடியாவில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்க கூடாது. சில்லற பசங்களுக்கு வேலை தான் அது. சீமான் அதுல பெருந்தன்மையா கரெக்டா நின்னாரு ஈரோடு கிழக்குல. ஸ்டாலினா சீமானானாரு. தமிழ்நாடு ஃபுல்லா அது இறங்கிட்டு. அப்போ இன்னைக்கு ஈரோடு கிழக்குல ஸ்டாலின் சீமான் எடுத்த 16% வாக்கும் எடப்பாடி ஒரு ஆள் இல்லைன்னு எடுத்த ஓட்டு. விஜய் நத்திங்கிற உண்மையை விக்கிரவாண்டியில புரிஞ்சுக்கிட்டு எடுத்த ஓட்டு. அடுத்தால் நீங்க பாஜகவுக்கு வருவீங்க. திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணி எடுத்த ஓட்டு. பழனி பாபாவும் தமிழர், பாரதியும் தமிழர் எடுத்த ஓட்டு. தடா ரஹீமை பிரச்சாரம் பண்ண வச்சு எடுத்த ஓட்டு. சரிதானா? ஏர்போர்ட் மூர்த்தியை பிரச்சாரம் விட்டு எடுத்த ஓட்டு. தடா ரஹீம் ஏர்போர்ட் மூர்த்தி வச்சுதான் சீமானை ஏத்துக்கிறோம் போடு.
இல்லாதவன் நோட்டாக்கு போடு, வராம இரு, எப்படியும் போயிட்டு போ. அப்போ தடா ரஹீம், ஏர்போர்ட் மூர்த்தி சகோதரர்கள், திப்பு சுல்தான், பழனி பாபா, காயிதே மில்லத் சாஹிப், மாட்டுக்கறி நல்ல சத்தான உணவு, இப்படி எல்லாத்தையும் சொல்லி தானப்பா அந்த ஓட்டை எடுத்தாரு. பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும், அவங்களுக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தானே எடுத்தாரு. அப்போ அவர் பாலிசிக்கு தானே அந்த ஓட்டு கிடைக்குது. இப்போ புரியுது இல்ல? கிடைச்ச 16%, அதுவும் இடைத்தேர்தல் கிடைச்ச 16%, சீமானை ஏத்துக்கிட்டு சீமான் லீடர்ஷிப்புக்கு விழுந்த ஓட்டு. அங்க அரசியல்வாதி லெட்டர் பேட் கட்சியினுடைய விஜயை சொல்லி அந்த ஓட்டு எடுக்கல. அங்க 23% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி சொல்லி எடுக்கல. அங்க 8% வாக்கெடுத்த என்டிஏ மோடியையோ அண்ணாமலையோ சொல்லி எடுக்கல. ஆனா சொன்னாரு, சௌமியா அன்புமணியை சொன்னாரு. சௌமியா அன்புமணி சகோதரிய கைது பண்ண தப்புனாரு. அவங்க கிளைம் பண்ணலாம், வன்னியர் ஓட்டுக்காக சௌமியா அன்புமணியை சொன்னீங்கன்னு வேணா கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க சபார்டினேட் போல்ஸா இருக்காங்க. சரிதானா? வேற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் சொன்னார் சொல்லுங்க. இப்போ சீமான் அவர்கள் சமீபத்தில் சொன்னதுன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு வந்து எனக்கு பெருசா இல்லை, ஆனா நான் வந்து அவங்களை எதிர்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக சீமான் எடுத்த 16% வாக்குங்கிறது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு 16% மேல ஓட்டு இருக்கு. இடைத்தேர்தலில் 16 எடுத்தாருன்னா பொது தேர்தலில் அவர் 20% ஓட்டு எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. 3 ஆங்கிள் அவர் எழுப்பிட்டாரு. பிரபாகரனா தந்தை பெரியாரா, மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனா தந்தை பெரியாரா, ஸ்டாலினா சீமானா, அதுல எடப்பாடியை தட்டி விட்டுட்டாரு. 2 இடத்துக்கு முன்னேறிட்டார். திராவிடமா தமிழ் தேசியமா, இதுல வந்து 2ஆம் இடத்துக்கு இவர் முன்னேறிட்டாருங்கிறத விட எடப்பாடி களத்தை விட்டு நிற்க முடியாம ஓடிட்டாரு. என்டிஏ விக்கிரவாண்டியில அண்ணாமலை ஹீரோவானார். எஸ், விக்கிரவாண்டியில அண்ணாமலை ஹீரோவானு 29% வாக்கெடுத்தாரு. டாக்டர் ஐயா அதுக்கு துணை நின்றாரு. ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காதது வீக்னஸ். ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காதது வீக்னஸ், சீமானுக்கு அது பலம். இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாதவங்க பாஜக எதிர்ப்புன்னு, அண்ணாமலை நிற்காதது பலகீனம், சீமான் நின்னது பலன்னு கூட தெரியாதவன் பிஜேபிக்கு பிடின்னு சொன்னா அவன் அறிவில்லாதவன், விவரம் தெரியாதவன், விஷயத்தை புரியாதவன், நாலேஜ் இல்லாதவன் தான் அர்த்தம் யார் சொன்னாலும். புரியுதுங்களா? அப்போ கோட்டை விட்டது எடப்பாடி பழனிசாமி, கோட்டை விட்டது விக்கிரவாண்டியில சூப்பரா நின்ன அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டுருக்காரு. அமித்ஷா சொன்னாலே நிற்க தான் சொல்லியிருப்பாரு. நம்ம தெளிவா எது உண்மை அதை தான் பேசுவோம். ஓகே, இப்போ பெரியார் சர்ச்சை, அதுக்கப்புறம் இந்த கட்சியை விட்டு இன்னைக்கு கூட ஒரு நிர்வாகி வந்து விலகி இருக்காரு, மண்டல நிர்வாகின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து அவருக்கு பின்னடைவு ஆகாதா? ஒன்றும் இல்லைப்பா, 16% வாக்கு இவங்கெல்லாம் போன பிறகு தான் எடுத்திருக்கிறாரு. இது அதிமுக கிட்ட கேட்டோ பாஜக கிட்ட கேட்டோ எடுக்கல, எல்லாரையும் விமர்சிச்சு தான் எடுத்தது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாத்தையும் விமர்சிச்சு தான் எடுத்தது. சீமான் தலைவி விழுந்த ஓட்டு. இந்த 16ங்கிறது வந்து பொது தேர்தலில் 15 to 20 தாராளமா வரும். இதே நரேட்டிவ் அவர் கொண்டு போனோம். 214 கேண்டிடேட் போட்டு ஸ்டாலினா சீமானா, திராவிடமா தமிழ் தேசியமா, தந்தை பெரியாரா வேலுப்பிள்ளை பிரபாகரனா, இதை எடுத்துக்கிட்டு அவரோட பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள், பஞ்சமர் நில மீட்பு, ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பர்வராஜகுலம் மீனவர் ஊராளி கவுண்டர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் போன்ற சமூகங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. ஏன் பிசியில முத்திரையர், யாதவர், செங்குந்தர், கள்ளர் இவங்களுக்கு நியாயம் வழங்கப்படல? ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கப்படல? நான் வந்து பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கேட்பேன்னு மக்களுக்காக இந்த விஷயம் எடுத்துக்கிட்டு காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போனா 15 to 20 சாதாரணமா வரும்பா அவருக்கு. இப்ப நான் 8% வரும்னு சொன்னேன்ல, 8% வரும்னு 2014 சொன்னேன்லப்பா. இதே ஜான் ஆரோக்கியசாமி, அவரு சீமானுக்கு நெருக்கமானவர், வேண்டியவர் தான். பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணிட்டு சீமானுக்கு ஓட்டு குறையும்னு சொல்லல. பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணிட்டு ஜான் ஆரோக்கியசாமி, நான் சொன்னேன் சீமான் வந்து சுயமா எழுப்பி வந்தவர், காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் திமுக அதிமுக ஒட்டுண்ணிகள் அப்படின்னு அடிச்சாரு, ஊதுகுழல்னு அடிச்சாரு. இதுக்கு மக்கள் மத்தியில இயல்பாட்டே அவருக்கு அந்த உணர்வு இருக்கு. கூடங்குளம், இது மீத்தேன் ஈத்தேன் இதுக்குள்ளே கொண்டு வளர்ந்துட்டு கிடக்கிறாரு. ஸோ இதை அடிச்சாரு, 8% வந்தது. புரியுதுல்ல? அப்போ சுமன் ஸ்ரீராமன் என்னன்னு சொன்னாரு, 2% சொன்னாரு. குபேந்திரன் என்ன சொன்னாரு, 4% சொன்னாரு. ஷாமன் ஏதாவது சொன்னாரா? எடுத்து பாருங்க. ஏதாவது சொன்னாரா? எடுத்துட்டு பாருங்கயா. இப்போ சீமானை பற்றி பேசுறாங்களே, யாராவது சொன்னாங்களா?
ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் சொன்னாரா? யாராவது சொன்னா நான் அவங்களை மதிக்கிறேன், பாராட்டுறேன், நீங்களும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றேன். நான் சொன்னேன் 8% சீமான் வருவாருன்னு. இன்னைக்கு நான் சொல்றேன் 16%, 15 to 20 214 தனிச்சு நின்னா சீமானால தாராளமா வர முடியும். பட் இந்த இஷ்யூ எல்லாம் எடுத்து நிற்கணும். மாட்டுக்கறி சத்தான உணவுங்கிறது சொன்னதுல அப்படியே நிற்கணும், ஸ்டெடியான் போனோம், தாராளமா வர முடியும். 16 to 20 16% தாராளமா சீமான வர முடியும். ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு வேற ஆள் இல்லை. இன்னைக்கு பாருங்க, இந்த இந்தி பிரச்சனை இது, அதுல வந்து ஸ்டாலினோட ஒரு ஸ்டெப் அகடா சீமான் தானே பேசுறாரு. ஸ்டாலினோட ஒரு ஸ்டெப் அகடா சீமான் தானே பேசுறாரு. வலைத்தளங்களை பாக்குறவங்க ஸ்டாலின் எந்த அளவுக்கு எதுக்குறாரு, எடப்பாடி என்னைக்கு எதுக்குறாரு, ராமதாஸ் என்னைக்கு எதுக்குறாரு, பன்னீர்செல்வம் எப்படி எதுக்குறாரு. பன்னீர்செல்வம் லாஜிக்கலா தான் எதிர்த்தார், முன்னாடி சொல்றாரு. எல்லாருமே எதுக்குறாங்க. ஆனா எல்லாத்தோட ஒரு ஸ்டெப் சீமான் அகடா எதுக்குறாருல்ல, அதை பார்ப்பான் இல்லையா? இப்போ 10% இடஒதுக்கீடுன்னா ஸ்டாலின் பிரின்சிபலா எதுக்குறாரு, சீமான் எதுக்குறது கொஞ்சம் எகிரி எதுக்குறாருல்ல, அதை பார்ப்பான் இல்லையா? இப்போ அவர் வந்து ரொம்ப ஸ்ரூடா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஹீஸ் மெஷரிங் இஸ் எவரி ஸ்டெப்பு, ஒவ்வொரு இதையும் அளந்து எடுத்து வச்சுட்டு சூப்பராக போயிட்டு இருக்கிறாரு. சம்மன் கொடுக்குறீங்களா போறாரு, அந்த இடத்துக்குள்ள தன்னோட கொள்கைகளை பேசிடுறாரு. சீமானோட வளர்ச்சிக்கு இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் துணை புரியுது. விஜய் கம்பேரிசனும் சீமானுக்கு துணை புரியுது. விஜய் ஏட்டு சொரக்கா தெளிவா சொல்லிட்டாரு. பலம் நிரூபிக்காத உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க தம்பின்னு மாநாடு நடத்தினதே சொல்லிட்டாரு. அப்போ சீமான் சொன்னதான் இன்னைக்கு கரெக்ட். பலம் நிரூபிக்காத விஜய் கூட யாருமே போகலையே. என் கிருஷ்ணசாமி சேக்கு தமிழரசும் கூட போகலையே. அன்புமணி நடத்துற ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக ஆள் போறானே. அப்போ ஏட்டு சொரக்கா வந்து நாளைக்கு 26 பலம் நிரூபிச்சாதான் விஜய். சீமான் 8.2 நிரூபிச்சவர். நம்ம தான் அதை கரெக்டா சொல்லி ஜெயித்தோம். இப்போ அவர் வந்து எடுத்திருக்க இஷ்யூ அவரை வந்து 15 to 20 கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தெளிவா போயிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பலம் நிரூபிக்காதவர் வந்து ஒரு பலம் நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக விஜய் பலம் நிரூபிக்கிறதுக்காக வியூக வகுப்பாளர் போட்டு நிரூபிச்சுட்டா நம்ம ஒத்துட்டு போறோம். நமக்கு அதுக்கே பணக்கொழுப்பு அந்த விமர்சனம்லாம் வைக்கணும். அவர் விஜய் வைக்கலையே, பொதுவா தானே பணக்கொழுப்புன்னு வச்சாரு. அதான் சொல்றாரு, எனக்கு சமன் கொடுக்காங்க நான் போய் போறேன், நீ ஏன் சமன் இல்லாம வந்து ஆஜராகிறான்னு கேட்டாரு. விஜய் வச்சதை அவர் சொல்லலையே. இல்ல, அந்த கேள்வி அப்படிதானே இருந்தது. அது உங்க இது. அவரு எனக்கு சமன் கொடுத்து நான் ஆஜராகிறேன், நீ ஏன் சமன் இல்லாம ஆஜராகிறான்னு தான் கேட்டார். ஓகே, இப்போ சமீபத்துல இந்த களம் வந்து ஒருவேளை டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு போதே சார், அது எப்படி பாக்குறீங்க? என்டிகே நிஜம், சீமான் நிரூபிச்ச தலைவர், விஜய் நிரூபிக்காதவர். தப்பா வார்த்தை வந்துடுச்சா? ஓகே, டிவிகே தான் நிரூபிக்காதவர். நிரூபிக்காத டிவிகே பத்திரிகையாளரோட கூட்டணி வச்சுக்கலாம். தினத்தந்தி சுகுமாரன், தினமலர் ஆட்கள் இவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம். அரசியல் விமர்சகர்கள் ஷியாம் இவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம். இதெல்லாம் சாத்தியப்படும். ஆனா பலம் நிரூபிச்ச ஒரு கட்சி டிவிகே மதிக்க மாட்டாங்க. இதுவரை யாராவது மதிச்சிருக்காங்களா? 4% ஓட்டு எடுத்த புதிய தமிழகம் விஜய சிஎம் நாங்க ஏத்துக்கொண்டு சொல்லியிருக்காங்களா? சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேக்கு தமிழரசன் விஜய நாங்க சிஎம் ஏத்துக்கொண்டு சொல்லியிருக்காங்களா? மாநாடு நடத்தினீங்க, மாறலாம்ல, இன்னும் ஒரு 6 மாத காலம் இருக்கு, மாறலாம்ல. எல்லாம் மாறினா நான் ஒத்துக்கிட்டு போறேன். இன்னைக்கு இல்ல தானே. சரி, அப்படியே புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஏத்துக்கிட்டாலும் 4% 20 சீட்டு கேட்பார். சேக்கு தமிழரசன் ஒரு சீட்ல போயிருவாரு. இவரு கிருஷ்ணசாமி 20 சீட்டு கேட்பாரு. அப்ப அவர் 20 சீட்டு கேட்டாருன்னா 4% 20 சீட்டு கேட்டாருன்னா அப்போ உங்க பலம் 3% தானே அர்த்தமாகும். இதெல்லாம் தவறான வீகங்க. அதைத்தான் நான் அடிக்கிறேன். அப்ப நீங்க சொல்றது 4% அப்படின்னு சொல்றீங்களா விஜய்க்கு? 3% எங்க இதெல்லாம் சொல்லியிருக்க கூடாதுங்க. நீங்க கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு கடைசியா வந்து தனிச்சு போட்டு இருக்கோம். 214 ஜெயிப்போங்கிறதோட நிறுத்திருக்கணுமுங்க. கூட்டணி நாம கூட்டணி ஜெயித்துருவோம், எந்த ஆளும் ஜெயிப்போம்னு சொன்னா நீங்க வந்து தனிச்சு நிற்க உங்களுக்கு சீமான் மாதிரி தில் இல்லை துணிச்சல் இல்லைன்னு அர்த்தம். நீங்க சும்மா கிளைம் பண்றீங்க, வெத்து கிளைம், ஹாலோ கிளைம். இல்ல, இப்ப இருக்க களத்துக்கு வந்து கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற வியூகம் இருக்குல்ல சார். பலம் நிரூபிக்காதவர் கூட யாருங்க கூட்டணி வருவா? அவரை விட்டுருங்க சார், மத்த எல்லாத்தையும் வச்சுக்கலாம். எங்க கூட்டணி தான் இங்க ஜெயித்திருக்கு, தனிச்சு யாரும் ஜெயிக்கல. ஜெயலலிதா கூட 8 இரவல் வேட்பாளரை வச்சுட்டு தான் ஜெயித்தாங்க. என்றாலும் ஒரே சின்னத்துல ஜெயித்தாங்க, நான் மறுக்க வரல. ஆனா பல நிரூபிக்காதவங்க கூட எப்படி கூட்டணி வருவாங்க? 214 சீட்லையும் விஜயகாந்த் கேண்டிடேட் போட்டாரு, 39 சீட்லையும் கமல்ஹாசன் கேண்டிடேட் போட்டாரு, எல்லா சீட்லையும் பவன் கல்யாண் கேண்டிடேட் போட்டாரு. அதே மாதிரி நீங்களும் கேண்டிடேட் போட்டு தானே வர முடியும். கூட்டணி நீங்க வந்து பீலா விட்டீங்கன்னா யார் அதை ஏத்துக்குவா? கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க. என்ன விமர்சனம் பண்றது வேறங்க. உங்களை சிஎம் கேண்டிடேட்டா யாரு வந்திருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் 1 வருஷத்துல வந்துருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. சீமான் வந்து என்ன சொன்னாரு?
தம்பி என்கிட்ட வந்து சேரட்டு 30 சீட்டு கொடுக்கன்னாரு. அப்போ 8% வாக்கெடுத்த சீமானே உங்களை அளந்து வச்சிருக்கிறது 30 சீட்டுக்கு தான். அதில் கூட ஒரு தம்பி வந்து 30 கொடுத்தா உங்களுக்கு வீக்குனே, பலன் நிரூபிக்காதவருக்கு 30 கொடுக்கூடானே, 20க்கு மேலே கொடுத்தா உங்கள் இமேஜ் பெருமினே அப்படின்னு ஒரு தம்பி வந்து சீமான்ட்ட லிட்டரலி வீப்பிங் கொடுக்காதீங்கண்ணே, 30 கொடுக்காதீங்கண்ணே, 20ஓட நிறுத்திவிடுங்கண்ணேங்கிறாப்புல. அப்போ சீமானே 20-30ன்னு விஜய்க்கு ரேட்டிங் வைக்கும்போது 20% ஓட்டு எடுத்த எடப்பாடி என்ன ரேட்டிங் வைப்பாரு? 12 சீட்டுக்கு மேலே எடப்பாடி கொடுக்க மாட்டார். ஒன்று, உங்க தலைமையில யார் கூட்டணிக்கு வருவா? ஒருத்தர் வரமாட்டாங்க. அதனால தான் திரும்ப நான் சொல்றேன், தெளிவா 214 ஸ்கீம் பண்ணுங்க, நல்லதை பண்ணுங்க. சும்மா விஜய் ஊரை ஏமாத்துறாரா, விஜய் இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியல. விஜய் ஊரை ஏமாத்துறாரா, விஜயை சுத்தி இருக்கிறவங்க ஏமாத்துறாங்களான்னு தெரியல. நான் விஜய்க்கே சொல்றேன், வறுமை ஒழிப்பு தினம் 214 தொகுதியிலே நடந்ததாட்டு தினத்தந்தியில் செய்தி போட்டீங்கய்யா. நான் உறுதியா சொல்றேன், அது வந்து 35 இடத்துக்கு மேல நடக்கல. அப்போ விஜய் அலர்ட்டா இருந்தீங்கன்னா 214க்கும் எவிடன்ஸ் கொடுங்கன்னு உங்க ஆட்கள்கிட்ட கேட்கணும். அதை நீங்களே மோசடி பண்றீங்கன்னு அர்த்தம். விஜய் மோசடி பண்றாரா அல்லது மற்றவங்க பண்ற மோசடித்தனம் விஜய்க்கு தெரியாம இருக்குதா? 214 நடக்கலைங்க. மீண்டும் சொல்றாங்க, உங்கள்கிட்ட 30-40 கேண்டிடேட் கூட உருப்படியா கிடையாதுங்க. 30-40 கேண்டிடேட் கூட விஜய்கிட்ட கிடையாதுங்க. அதான் சீமான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜான் ஆரிக்ஸை மேல புரிஞ்சாரோ யாரால புரிஞ்சாரோ ஏட்டு சொரக்கானே அடிச்சுட்டாரு. மீண்டும் சொல்றேன், உழைங்க, உங்க மேல அபிமானம் உள்ளவங்களை பாருங்க, 214 கேண்டிடேட் போடுங்க, ஒரு நல்ல வாக்கு வலிமையை நிறுவீங்க. 29 உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நானே அந்த எதிர்காலத்துக்கு உங்களுக்கு துணை புரிகிறேன். உங்க மேல நமக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மோசடி அந்த 12,000 வார்டுல 200 வார்டில் ஆள் போட்டுக்கிட்டு 3வது இடம்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அங்க உள்ள ஒரு சில சகோதரர்களை, பிறமொழி சகோதரர்களை பயன்படுத்தி இது பண்றது, தினத்தந்தியில் உள்ள பலகீனம் ஆட்களை பலகீனப்படுத்தி 3வது இடம்லாம் அந்த மோசடித்தனத்தை தான் நான் எதிர்க்கிறத தவிர தனிப்பட்ட விஜயை நான் எதிர்க்கல. பலத்தை நிறுவீங்க, 29 சாதிங்க. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.